வச்சு நம்ம எப்படி எண்ணெய் உற்பத்தி பண்ணதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குது வெள்ளரி பூசணி, வெள்ளை பூசணி. இந்த 3 விதையும் பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் சாப்பாட்டில் எடுத்துக்க மாட்டோம். ஆனால் இந்த 3 விதையில் தான் முடி வளர்ச்சிக்கான ஹார்மோன் இருக்கிறதா நிறைய கார்ப்பரேட் கம்பெனிலேருந்து ஆகக்கூடிய மருந்துகளெல்லாம் இந்த விதையை பார்த்துருக்கலாம். அடுத்தது அப்போ வைட்டமின் சி அண்டு டி, இ, இந்த 3 வைட்டமின்ஸ்னால் தான் அதிகமான முடி வளர்ச்சிக்கு உண்டான ஹார்மோன்கள் இருக்கிறதா உணவில் சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான உணவை இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் முடி உதிர்வதை ஃபஸ்ட்டு தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நல்ல தூக்கம், ஆரோக்கியமான தூக்கம் இருக்கணும், ப்ளஸ் நல்ல தண்ணியில் குளிக்கணும், ப்ளஸ் உடல் சோர்வு, மனசோர்வு, மனக்கவலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகமான முடி கொட்டும். ப்ளஸ் உடலுக்கு அதிகமான மாத்திரை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, அதிகமாக மாத்திரை சாப்பிட்றவங்களும் முடி உதிரும். இதை தடுக்கணும்னா நீங்கள் பாடி கூலாக வச்சுக்கணும். அதுக்கு உண்டான ஆயில் தான் இந்த ஆயில். இந்த ஆயிலை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு 100% ரிசல்ட் கண்டிப்பாக இருக்குது. அதில் முடி உதிர்ந்து 100% ஸ்டாப் ஆகுது. முடி வளர்ச்சி உங்களுடைய ஏஜ் பார் வச்சு முடிவு பண்ணலாம். 35லேருந்து 40க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வணக்கம். நம்ம புதிதாக முடி வளர்ச்சிக்கான ஒரு ஆயில் ப்ரிப்பரேஷனை பார்க்க போகிறோம். இப்போது முடி வளர்ச்சியில் தடையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா முக்கியமானது நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி. இது மேக்ஸிமம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லேயோ இல்லை மருந்து தயாரிக்கிறவங்களோ சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அவங்க வியாபாரம் போயிடும். நான் ஒரு பிரபலமான கம்பெனியில் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் என்கிட்ட பேமெண்ட் கலெக்ட் பண்ணாங்க. 1 லட்ச ரூபா வரைக்கும் பில்லு கொடுத்தாங்க. மீதி கன்சல்டன்சி ஃபீஸ் அப்படின்ற மாதிரி வச்சு பில்லு தராமல் விட்டுட்டாங்க. அப்போ அவங்க எல்லோரும் இந்த நான் சொன்ன அந்த தண்ணியை மட்டும் சொல்லவே இல்லை. எனக்கு இது நிறைய நாள் பிரச்சனையாக இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக நானாக ஆயுர்வேதிக்கு படித்து அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ப்ராக்டிக்கலாக இப்போ உங்களுக்கு எடுத்து இந்த வீடியோ கொடுக்குறேன். காரணம் என்னென்னா, நான் 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணதுக்கு அளவுக்கு காசு இல்லாமல் நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் முடி கொட்டுறதையும் முடி வளர்றதையும் எப்படி முடியை பாதுகாக்கணும்னு தெரியாமல் இருக்காங்க. என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பிடிச்சிருந்தா இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பெரிய செலவெல்லாம் ஆகாது. ஃபஸ்ட்டு நீங்கள் முடி வளர்றத நிறுத்தணும்னா ஒன்று நீங்கள் முடி மொட்டை அடிச்சிடலாம். அப்படி இல்லையா, விருப்பம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், வாரத்துக்கு ஒரு முறை இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நல்லா தேய்ச்சி குளிக்கணும். அது எதுக்காகனா, உங்கள் தலையில் பொடுகு இல்லை தேம்பல் இருந்தால் அது நிறுத்தும். அப்போ அது சரியாயிடும். எலுமிச்சம்பழத்துக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி இருக்குது, அதனால் அது சரியாயிடும். அடுத்தது சின்ன வெங்காயம். இது நாட்டு வெங்காயமாக இருந்தால் நல்லது. இது எதுக்காக அப்படின்னா, உங்களுடைய முடியை அடி வேர் பகுதியை வளர்ச்சியை தூண்டுறதுக்குண்டான ஒரு ஊண்டு சக்தியாக இது இருக்குது. அதனால் சின்ன வெங்காயம். இந்த இஞ்சி எதுக்காக அப்படின்னா தேம்பல் வராமல் தடுக்குது. ஸோ இந்த தேம்பல் பொடுகு இது ரெண்டும் வந்தாவே முடி உங்களுக்கு வளராது. அந்த வேர் பகுதியிலேருந்து மேலே வருது இல்லைங்களா முடி, அதை ஸ்டாப் பண்ணிவிடும். ஸோ தேம்பல் பொடுகு இருந்ததுன்னா அந்த முடி முளைச்சி வரக்கூடிய அந்த வேர் பகுதியை ஸ்டாப் பண்ணதுனால உங்களுக்கு விழுந்த முடி திரும்ப முளைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக போயிடும். ஒரு வேளை இளம் வயதில் இருக்கிறவங்களா இருந்தால் அதை எதிர்த்து மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா ஒரு 30 வயசுக்கு மேலே ஆகிட்டாவே எதிர்ப்பு சக்தி குறையும். அப்போது உங்களுக்கு முடி வளர்றது கம்மியாயிடும். கொட்டின முடி திரும்ப முளைக்கிறது வாய்ப்பு இருக்காது. மேக்ஸிமம் எல்லா முடியும் கொட்ட தான் செய்யும், ஆனால் முடி திரும்ப வளரும். முடி அந்த இடத்துலேருந்து முளைச்சி வரும். அந்த முடி முளைச்சி வரல அப்படின்னா உங்களுக்கு
ஏர் ஃபாலுன்னு சொல்லுவாங்க. முடி லாஸ் ஆகிடும், அந்த முடி திரும்ப வராது, அப்புறம் வழுக்கு மண்டை உருவாகிடும். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும்னு பார்க்குறோம். இந்த எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு நான் கருஞ்சீரகம் வச்சுருக்கேன். இந்த கருஞ்சீரகம் வந்து உங்களுக்கு இயற்கையாகவே தெரிஞ்சிருக்கும். இது எதிர்ப்பு சக்தி உள்ளது, ப்ளஸ் வந்து முடி வளர்ச்சிக்கான ஒரு பொருள் இது. அது ப்ளஸ் வந்து இது ரோஸ்மெரி. இது முடி, இந்த ரோஸ்மெரி இது வந்து முடியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஊண்டுதல் சக்தியை தரக்கூடியது. அதனால் ரோஸ்மெரி வச்சுருக்கோம். அடுத்தது நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா குளிர்ச்சிக்காகவும், ஸோ அதிக உடல் உஷ்ணம் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ஏர்ஃபால் ஆகும். ஸோ அதை தலை பகுதி உங்களுக்கு கூலிங்காக இருக்குந்தா தான் ஏர்ஃபால் லாஸ் ஆகும், அது இருக்கும். அதனால் இது நெல்லிக்காயை அது கூட சேர்த்துருக்கோம். இது வந்து வேம்பாலப்பட்டை. வேம்பாலப்பட்டை முடியினுடைய வளர்ச்சிக்கும் ப்ளஸ் வந்து முடியினுடைய கருநிறத்துக்கும் பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி ஒரு 11 வகையான இயற்கையான பொருளை வச்சு இந்த எண்ணெய் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எண்ணெய் ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் எண்ணெய் தான். அந்த தேங்காய் எண்ணெயில் இதெல்லாம் நாங்கள் இப்போது காய்ச்சி எடுத்திருக்கோம். காய்ச்சி எடுத்ததில் இது காய்ச்சி ஆற வச்சு இப்போ ஃபில்டர் பண்ணியிருக்கோம். இந்த ஆயில் வந்து இந்த எண்ணெய் நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா நாங்கள் 50 கிராம் 100 கிராம்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இல்லை நீங்களே சொந்தமாக காய்ச்சனாலும் காய்ச்சுங்க. இதில் வந்து நாங்கள் எதுவும் வியாபாரமாலாம் இதை நினைக்கல. எனக்கு எப்படி ப்ராப்ளம் ஏற்பட்டதோ அதே மாதிரி லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்களில் 4 பேருக்கு சரியானாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஸோ இந்த எண்ணெயை நீங்கள் காய்ச்சினதுக்கப்புறம் டெய்லி ஏர் ஆயில் எப்படி தேய்க்கிறீங்களோ தேங்காய் எண்ணெய் அதே போல் தேய்ச்சிட்டே வாங்க. உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு இருந்ததுன்னா, இந்த வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதனால தான் இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வெயில் காலத்தில் நீங்கள் ஒரு மொட்டை அடிச்சிக்கோங்க. மொட்டை அடிச்சுட்டு இந்த எண்ணெயை தேய்க்க ஆரம்பிங்க. உங்களோட ஏர் லாஸ் குறையுதா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். ஒருவேளை ஏர் லாஸ் குறையில, எனக்கு அதே தான் இருக்குது சும்மா வீடியோ அப்படின்னு நினச்சிட்டு பேச வேண்டாம். இதில் பாடியுடைய ஹியூமன்ஸுடைய பாடி நிறைய பேருக்கு நிறைய விதமாக இருக்கும். ஸோ ஒரு 90% பேருக்கு இந்த எண்ணெய் சூட் ஆகும். ஒரு 10% பேருக்கு எண்ணெய் சூட் ஆகாது. ஏன் எனக்கு செட் ஆகலைன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா மருந்தும் சரியாகதில்லை. ஒரு சிலருக்கு ஒரு சில மருந்து செட் ஆகும். அந்த மாதிரி ஏஜ் ஆனவங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணது வரலன்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாது. ஓரளவுக்கு உங்களுக்கு 30லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கீங்களா அப்படின்னா அந்த எண்ணெய் கண்டிப்பாக உங்களுக்கு